யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் என்றும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்பார் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய மத்திய அமைச்சர் எல் முருகன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர், யூடியூபில் ஏதாவது தகவல் வெளியிட்டால் அதிகாலை 2 மணிக்கு கைது செய்யும் காவல்துறை, மேட்டுப்பாளையத்தில் காங்கிரஸ் கவுன்சிலரால் இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் கவுன்சிலரை இதுவரை கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், அதற்கு மாறாக அந்த இளைஞர் மீதும் அவரது தாய் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இரட்டை இலக்க எண்ணிக்கையில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவலை இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமராகுவது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஒரு இளைஞர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறார். கொடூரமாக தாக்கப்பட்டு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவத்தில் கூட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் குற்றவாளிகளை பாதுகாப்பது என்பது தமிழக காவல்துறைக்கு அழகல்ல. எந்த ஒரு சம்பவமானாலும் அவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை, சில யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க ஏதாவது ஒரு தகவல் போட்டால் அவங்கள காலையில் 5 மணிக்கு விடிகாலில் 2 மணிக்கு போய் கைது செய்கின்ற காவல்துறை ஒரு கடுமையான சம்பவம். ஒரு கிட்டத்தட்ட அந்த இளைஞர் தாக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஆபத்தான முறையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற கேஸில் கூட அவர்களை இன்றும் கைது செய்யப்படாதது வன்மை. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறாரா, முதலமைச்சராக இருக்கிறாரா இல்லையா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. சேந்தமரம் பேருந்து நிறுத்தம் அருகே கையில் அரிவாளுடன் ரகளையில் ஈடுபட்ட நபரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதைத் தொடர்ந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள சேந்தமரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட குலசேகரமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்சாமி. இவர் சேந்தமரம் பேருந்து நிறுத்தம் அருகே கையில் அரிவாளுடன் டீ கடை அருகே நின்று கொண்டிருந்த அவரின் உறவினருடன் குடும்ப பிரச்சினை, இடப்பிரச்சினை காரணமாக தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அரிவாள் வைத்து மிரட்டும் தோணியில் அவர் பேசிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து வேல்சாமியின் உறவினரான செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சேந்தமரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வேல்சாமி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாங்காடு அருகே குளத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு அடுத்த மலையம்பாக்கம் லட்சுமிபுரம் செல்லும் சாலை அரசு டாஸ்மாக் கடை பின்புறத்தில் குளம் ஒன்று உள்ளது. இந்த குளத்தில் சடலம் ஒன்று மிதந்து கொண்டிருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு மாங்காடு போலீசார் சென்று குளத்தில் மிதந்து கொண்டிருந்த அழுகிய நிலையில் இருந்த சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலத்தை மீட்டனர். தொடர்ந்து அந்த உடலை பிரேத பரிசோதனைக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் யார் என்பது குறித்தும், குளத்தில் குளிக்கும் போது தவறு விழுந்து இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா என்ற பல்வேறு கோணத்தில் மாங்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகிய 5 மாதத்தில் பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயபுரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருபவர் பிரியங்கா. வேலூர் மாவட்டம் சேகனூரை சேர்ந்தவர் இவருடன் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டியை சேர்ந்த சேகர் என்பவர் ராயபுரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்தார். அவருடன் காதல் ஏற்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இவர்களுக்கு திருமணம் முடிந்து 2 பேரும் ராயபுரம் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில் நேற்று இவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் மன விரக்தியில் இருந்த பிரியங்கா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராயபுரம் போலீசார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட காவலர் பிரியங்காவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவலர் சேகரை காவல் நிலையம் அழைத்து சென்று ராயபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மதுபோதையில் மின்மாற்றி மீது லாரியை மோதி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை ராஜேந்திர சிங் தெரு பகுதியில் பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி ரவை மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மின்மாற்றியின் மீது மோதியது. இதனால் பயங்கர சத்தத்துடன் மின்மாற்றி வெடித்தது. இதைத் தொடர்ந்து அங்கு கூடிய பொதுமக்களில் ஒருவர் மதுபோதையில் இருந்த லாரி ஓட்டுநருக்கு தர்மடி கொடுத்தார். உடனடியாக மின்வாரிய துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மின்சாரத்தை சரி செய்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் ஓட்டுநரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் ஜேசிபி இயந்திரம் மூலம் மின்மாற்றியை சரி செய்த பின்னர் மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை சரி செய்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.